டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல லென்த்தும் பிரெட்த்தும் கொடுத்துட்டாங்க. எத்தனை சதுர ஓடுகள், அதாவது அந்த ஓடு இருக்கு இல்லையா, மேலே போடுவோம் அந்த ரூஃப், அந்த ஓடு எத்தனை ஸ்கொயர்ஸில் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 738, 814, 902, 656. முதல்ல மீட்டர் சென்டிமீட்டர்னு இருக்கா, ஸ்டெப் 1 எல்லாத்தையுமே சென்டிமீட்டராக மாற்றிடுவோம். முதல்ல ஒரு மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் நமக்கு தெரியும். இந்த இடத்துல 15 மீட்டர் இருக்கா, அப்போது 15 × 100 1500, அடுத்து ப்ளஸ் 17, இந்த சென்டிமீட்டர் கூட்டோம்னா 1517 சென்டிமீட்டர் வந்துடும். அடுத்து அதோடைய அகலம், முதல்ல நீளம் கண்டுபிடிச்சிட்டோம், லென்த்து கண்டுபிடிச்சிட்டோம். அகலம் பிரெத்தா 9 × 100 900, அடுத்து 2 சென்டிமீட்டர் நமக்கு ஆல்ரெடி தெரியும், 902 சென்டிமீட்டர். லென்த்து 1517, பிரெத்து 902. இப்போ இது ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன பண்ணோம், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப் நமக்கு தெரியும் 1517 902. ஹெச்சிஎஃப் எடுத்தீங்கன்னா இதுக்கு 41 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 41க்கு ஹெச்சிஎஃப் எடுத்தீங்கன்னா இது 37 வாட்டியும் இது 22 வாட்டியும் வரும். ஸோ இது எடுத்து பார்த்தீங்கன்னா 37 22 வரும். இப்போ அடுத்து நமக்கு ஃபார்முலா சப்ஸ்டியூஷனில் பண்ணுவோம். முதல்ல நமக்கு லென்த் இன்ட்டு பிரெத்து தெரியும். ஸோ 1517 × 902 டிவைடட் பை ஏ ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் தான் இதோடைய ஃபார்முலா. இப்போ இந்த ஏன்றது நமக்கு நல்லா தெரியும், நம்ம கண்டுபிடிக்கிற இந்த ஸ்கொயர் அதுதான் ஏ ஸ்கொயர். ஸோ ஏ இன்ட்டு ஏ அப்படின்றது இந்த இடத்துல என்ன வரும், 41 × 41 வரும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 ஒரு வாட்டியும் இது 37 வாட்டியும் போகும். இது 41 ஒரு வாட்டியும் இது 22 வாட்டியும் போகும் 41 டேபிள்ஸில். அடுத்து இது போட்டு பாருங்கள், போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்து இதை கால்குலேட் பண்ணுவோமா, 37 × 22 14 7 14 7 4 814. ஆப்ஷன் பி 814. அதாவது ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளோ, 816 இதனுடைய விடை. இதுதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல கேட்கப்பட்ட இந்த ஒரு பர்டிகுலர் சம். ஸோ இதுக்கு முதல் ஸ்டெப்பு மறுபடியும் சொல்லிடுறேன், மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றிடணும். அடுத்து லென்த் அண்ட் பிரெத்தை ஆட் பண்ணி போட்டுக்கணும். அதாவது லென்த்தில் இருக்கக்கூடிய சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றணும், அதை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து ஹெச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அது எடுக்கணும். அடுத்து கால்குலேஷன்ஸ் பண்ணணும். அதுக்கு நியூமரேட்டரில் லென்த் இன்ட்டு பிரெத்து, அதாவது நீளம் அகலம் டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். ஏரியா நமக்கு தெரியும், ஹெச்சிஎஃப்ல கண்டுபிடிச்ச அந்த 41 போட்டுட்டு 41 டேபிள்ஸில் நீங்கள் கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 37ஐயும் 22ஐயும் நம்ம பெருக்கணும்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 814. ஆப்ஷன் பி இதனுடைய சரியான விடை. இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் மற்றும் டிஎன்பிஎஸ்சி ஃபேக்ட்ஸ் மற்றும் டிஎன்பிஎஸ்சி சம்பந்தப்பட்ட லாங் வீடியோஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.